இப்போ முன்னாடி ஒரு பாப்பா உட்காடுறாங்க அப்படின்னா இங்கேயும் உட்காந்துப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி மூவ் ஆகும். சென்னையில பாத்தீங்கன்னா உங்க ஷாப் வந்திருக்கோம். உங்க ஷாப் டீடைல் சொல்லலாம். நம்ம ஷாப் நேம் வந்து ரங்கூன் ஸ்டோர்னா. நம்ம ஷாப் பிராட்வே பிரகாசம் சாலை நம்பர் 99/49. அதுல உங்களுக்கு ஆமா அந்த அட்ரஸ் கிட்ட இருக்கு. நீங்க நியர்பை மண்ணடி மெட்ரோ வந்துட்டு கால் பண்ணாலே போதும், நம்ம பிக்கப் பண்ணிப்போம். அந்த ஆப்ஷன் அங்க வந்துட்டு பண்ணாலே போதும். இப்போ உங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கார்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கீங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் உங்க ஷாப்ல சேல் பண்றீங்க? நம்மகிட்ட கார், பைக், ஜீப் இது 3 வேரியன்ட் இருக்கு. எல்லாமே கிட்ஸ் ரைடான ஐட்டம் வித் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, கிட்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்னா பிளாஸ்டிக்ல குவாலிட்டில எந்த மாதிரி இருக்கும்? குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும்னா நம்ம இது எல்லாமே வந்து முக்கியமா நம்ம சொல்ல போனா உங்களுக்கு வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். 1 இயருக்கு வந்து மோட்டர், மதர் போர்டு, வயரிங் கிட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் வந்து இங்க வந்து லைஃப் டைமுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். உங்களுக்கு 500 லேபர் சார்ஜ் ஆகும். அது நம்ம வாங்குறது இல்லை. நம்ம வாரண்டி கார்டு கொடுத்துருவோம். அதை காட்டினீங்கனாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். நம்ம லைஃப் டைம் முழுக்க வாரண்டின்றது 1 இயர் வந்துடும். சர்வீஸ்ன்றது லைஃப் டைம் முழுக்க ஃப்ரீ சர்வீஸ். இந்த வண்டி நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் கையில் வீட்டில் வச்சிருக்கீங்களோ அப்போல்லாம் இங்கே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண ஃப்ரீ சர்வீஸ் தான். வீட்டுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன மாடல் புக் பண்ணாலும் டெலிவரி பண்ணுறோம். ப்ளஸ் வந்து வீடியோ காலில் வெளிநாட்டுலலாம் இருப்பாங்க, அவங்களாம் மாடல்ஸ் பார்த்துட்டு வீடியோ கால் பண்ணி நம்மகிட்ட ஆர்டர் எடுத்துப்பாங்க வாட்ஸ்அப்லேயே. ஸோ அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி ஃபுல் ஷாப்பையும் காமிச்சிட்டு என்ன மாடல் அவங்க பார்க்குறாங்கன்றது அதே நம்ம எடுத்துட்டு போய் காமிச்சிருவோம். வீடியோ காலில் அவங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸோ அந்த மாடல் நம்ம வந்து பேக்கிங் போட்டு விட்ருவோம். பேக்கிங் சார்ஜ் ஆகும். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பைக்ஸ்லேருந்து இருக்கு நம்ம கிட்ட. பைக் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3999 இருக்கு. ஆமாம், ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி, 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 3 வயசு யூஸ் பண்ணால் 6800 ஸ்டார்டிங் இருக்கு. அதேமாதிரி ஜீப் டைப் ஒன்லி வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கார்னா. இதே ஜீப் போனீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயும் ரோட்லேயும் 2-in-1 யூஸ் தான். அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 9800 மாடல் ஸ்டார்டிங் இருக்கு. ஆமாம், மேக்ஸிமம் 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸ் ஜீப்லாம் போனீங்கன்னா ஒரு 2 பேர் உட்காரலாம். 6 வயசு பாப்பா 2 பேர் பக்கத்துல உட்காரலாம். சிங்கிள் பர்சனாக உட்காந்தா 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பைக்கும் 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கு. இந்த பெரிய சைஸ் பைக்லாம் 2 பேர் உட்காரலாம். எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். மோட்டர்லாம் குவாலிட்டியா இருக்கும். நம்ம எல்லாமே ஓன் மேட் தான், வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து முக்கியமா ISO சர்டிஃபைடோட பண்ணிட்டு இருக்கோம். ஆமா இருக்கு நம்ம கிட்ட. நம்ம அதுமே வீடியோல கண்டிப்பா அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தனித்தனியா காட்டுறேன். அதுல சில இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா இன்பில்ட் சாங்ஸ் மட்டும் இருக்கும். இன்னொரு அடுத்த வண்டி போனீங்கன்னா இன்பில்ட் சாங்ஸ் பிளஸ் ப்ளூடூத் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜீப் டைப்ல போனீங்கன்னா உங்க மேனுவல் ரிமோட் இருக்கும். ரிமோட் பிளஸ் உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல் வரும். டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நம்ம லேடிஸ் ஸ்பெஷல் இந்த எல்லாமே கிட்ஸ் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் யூஸ் பண்ற மாதிரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணி இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்கோட வந்துடும். ஸோ இங்கே ஃபார்வர்ட் சுவிட்ச் கொடுத்துட்டு ஃபார்வர்ட் கொடுத்தா ஃபார்வர்ட் ஆகும், ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் ஆகும். ஸோ லெக்கில் ஆக்சிலேட்டர் இருக்கும். ஆமாம், ஸோ அதே மாதிரி இதுவும் அதே தான் ஆன் பண்ணிட்டு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கும். இதில் பேக்கில் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆன் ஆஃப் பட்டனு இங்கே ஃபார்வர்ட் லெக்கில் ஆக்சிலேட்டர்னா இது போட்டிங்கன்னா ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட் நீங்கள் டர்ன் பண்ணலாம். சைடு மிரர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா சைடு மிரர். இது வந்து கிட்ஸுக்கு வந்து மிரர் நம்ம ஒரிஜினலாக தர மாட்டோம். ஜஸ்ட் ஸ்டிக்கரிங் தான் இது. அதுக்காக தான் இன்ஜூர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வெஸ்பா. இது ஒரிஜினல் லுக்லேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதே லுக்கில் வரும். ஸோ இது வந்து இதே மாதிரி ஆன் ஆஃப். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்பில்ட் சாங்ஸ் பென்ட்ரைவ் மட்டும்தான் வரும். பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இதில் வந்து பென்ட்ரைவ் ஆக்ஸ் கேபிள் ப்ளஸ் ப்ளூடூத் ஃபங்க்ஷனும் இருக்குது.
நீங்கள் மொபைல்லேருந்து ப்ளூடூத் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதிகபட்சம் 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். 12 years. ஸோ அது 5 இயர்ஸ், இது 6-7 இயர்ஸ், இது 8-12 இயர்ஸ். சைஸ் பொறுத்து அந்த கெபாசிட்டி ஒரு ஒன்று அந்த வெயிட் இழுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். மோட்டர் வைஸ்ல அப்படி இருக்கு. ஸோ இதில் வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் தான் உங்களுக்கு. அதெல்லாம் லெக்கில் பார்த்தீங்க, இது வந்து கையில் ஆக்சிலேட் பண்ணால் உங்களுக்கு வண்டி ஃபார்வர்ட்னா ஃபார்வர்டு, ரிவர்ஸ்னா ரிவர்ஸ். அது ரிவர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. வித் சப்போர்ட் வீலோட தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. இப்போ இந்த வண்டிலாம் சப்போர்ட் வீலோட தான் இருக்கும். இது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவங்க தனியாக ஓட்டுவாங்க, கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பைக் இருக்கு. ஸோ இது வந்து கல்ஃப் கண்ட்ரி வெஸ்பா. இது வந்து நம்ம இந்தியன் வெஸ்பா. இது வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நம்மளுக்கு மேட் ஆகி வருது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆன் ஆஃப், ஃபார்வேர்டு, பேக்வேர்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டர் தான். லெக்கில் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. லெக்கில் பிரேக் இங்கே இருக்கும். இது இந்த இதில் பிரேக் ஆகும். ஆமாம். இதுலேயும் நம்ம சைடு மிரர் செட்டு ப்ளஸ் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, ஒன்ஸ் சார்ஜ் இது போடுறானே எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம்? இது வந்து நீங்கள் சார்ஜ் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் பீஸாக வாங்கிட்டு போய் நீங்கள் ஊரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 hours போடணும். ரெகுலர் யூஸ்க்கு ஒரு 3 hours. ஆமாம், ரெகுலர் யூஸ்க்கு ஒரு 3 hours போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு 1 மணி நேரம் பேக்கப் இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேக்கப் இருக்கும். மியூசிக்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் தாராளமாக ரன்னிங் மட்டுமே இருக்கும். ஆமாம். ஓகே, ஸ்கூட்டி மாடல், கேர்ள்ஸுக்குள்ள மாடல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்க்கு உள்ளது R1 டைப் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் 1 வயசுலேருந்து 6 வயசு 3 வயசு யூஸ் பண்ண மாதிரி மாடல்ஸ் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 seat 2 பேர் உட்கார மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாடலில் 2 பேர் உட்காரலாம் தாராளமாக. ஸோ இதுலலாம் ஆன் ஆஃப் பட்டன் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீ டைப் வேணும்னா கீ டைப் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீ ஸ்டார்ட். ஆமாம், கீ ஸ்டார்ட் தான். சுவிட்ச் வைக்க முடியாது. இதில் தான் சுவிட்சஸ் உங்களுக்கு ஒரு மாடல் ஒரு அப்டேட்டோட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயே பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸ், ப்ளூடூத் வந்துடும். லைட்டிங் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் எழுதி பாருங்க, நான் ஆன் பண்ணணும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃபார்வர்டு கொடுத்துட்டு ஆக்சிலேட் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்டு மூவ் ஆகும். லெக்கில் பிரேக் வந்துடும். ஆமாம், ஃபார்வர்டு பேக்வேர்டு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான். பிளாஸ்டிக்லாம் உங்களுக்கு ISI பிளாஸ்டிக் தான். லைட்டிங் வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் ஆஃப் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனு. இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான். சார்ஜிங் வந்து பேக்கப் நிறையா நிற்கும். மற்ற இதில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதில் அப்படி கிடையாது. இது வந்து CBR டாப், ஹோண்டா CBR. ஸோ அந்த ஒரிஜினல் லோகோவோடய கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி. ஸோ இதுவுமே ஆன் ஆஃப் வந்து பட்டனில் வந்துடும். பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இதுலேயே உங்களுக்கு. சாங்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ABCD ரைம்ஸ் இந்த மாதிரி நிறையா வரும். இன்பில்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். மற்ற மாடலில் ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத்லேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு சில இதில் வரும், ஒரு சில இதில் வராது. இதில் வந்து உங்களுக்கு பெருசு டுகாட்டி மாடல். ஆமாம், சைஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும். பாடி குவாலிட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ இங்கே ஃபார்வர்ட் பேக்வேர்டு ஆக்சிலேட் வந்து லெக்கில் வரும். இது ஆமாம், இது பைக் சைஸ் பெருசு. ஆனால் உட்காந்துட்டு சின்ன பசங்க எனக்கு ஆக்சிலேட் பண்ண தெரியாது, எனக்கு லெக்கில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது லெக் ஆக்சிலேட் தான். ஃபார்வர்ட் பேக்வேர்டு எல்லாமே வந்துடும். 3999 நம்மளுக்கு 20,000 வரையும் மாடல்ஸ் இருக்கு. இதுலேயே வாரண்டி, கேரண்டி, மோட்டர் வாரண்டி இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுலேயே இருக்குண்ணா. இந்த மாதிரி ஒரு வயசுலேருந்து 3 வயசு வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி கார்ஸ் இதெல்லாம். இது வந்து உங்களுக்கு மேனுவல் ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ஆமாம், ரிமோட்லேயே ஃபார்வர்ட், பேக்வேர்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங்ன்றது பார்க்கிங் மோடு. நான் ஒரு வண்டி ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார்வர்டு போகும்போது உங்களுக்கு வண்டியை சடனாக ஸ்டாப் பண்ணணும். இந்த பார்க்கிங் போனீங்கன்னா வண்டி நின்றுடும். இதே வந்து நம்மளுக்கு இது வந்து மேனுவலும் இருக்குது. இதை மேனுவல் வந்துட்டு இங்கே ஃபார்வர்டு கொடுத்து கீழே ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டு மூவ் ஆகும். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வரும். இதெல்லாம் சிங்கிள் மோட்டர் வேரியன்ட்டு. டோர் ஓப்பன் வராது. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த மாடல் போனீங்கன்னா உங்களுக்கு டோர் ஓப்பன் வரும். ஆமாம், மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பென்ட்ரைவ் போடுங்க. ஒன்லி இன்பில்ட் சாங்ஸ் தான் இதில். அதில் உள்ள சாங்ஸ் மட்டும்தான் வரும். பேசிக் கார்ஸ்ல உங்களுக்கு நிறைய இருக்கு. நான் இப்போ நான் காமிச்சது போர்ஷ் மாடலு. ஸோ அதுலேயே உங்களுக்கு பென்ஸ் லோகோ வச்சு பென்ஸ் மாடல் இருக்குது. ஸோ இதுலேயே கொஞ்சம் இன்னும் லக்ஸரியாக போனால் இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் மாடலு அந்த லோகோவோட வரும். அந்த ஃபுல் பேட்டரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாடல், மேனுவல் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு நல்ல டைப் இருக்கும். இன்னும் இந்த மாடல் போனீங்கன்னா டோர் ஓப்பன் வரும். இந்த மாடல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷன் சீட்டிங்கோட வரும். குஷன் சீட்டிங். ஆமாம்,
அது பக்காவா எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் கார் லுக்கே கொடுக்கும் உங்களுக்கு லக்ஸரி கார்ன்றப்போ. இது வந்து பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன் அந்த இதுல இருக்கு பென்ட்ரைவ், aux கேபிள், இன்பில்ட் சாங்ஸ், ப்ளூடூத் மோட் எல்லாமே வந்துரும். ஓகே. இப்போ இதெல்லாம் பட்ஜெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் போகும்? அதான் 6800 ல இருந்து 20000 வரை இருக்கு. கார் வந்து 20000 இருக்கு மாடல்ஸ். கார்ஸ் வந்து எத்தனை மாடல்ஸ் இருக்கு? நீங்க காட்டுறீங்க எல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கு நம்ம மாடல்ஸ் உங்களுக்கு ஃபெராரி இருக்கு, BMW, ஆடி, லம்போகினி மாடல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கார்ல சொல்லிட்டே இருக்கலாம். நிறைய இருக்கு. ஓகே. மினிமம் பிரைஸ் வந்து 6800 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகி 20000 வரையும் இருக்கு மாடல்ஸ். ஓகே ஓகே. கார்ல நிறைய மாடல் வச்சிருக்கீங்க. நம்ம வீடியோ ஒரு சில மாடல் தான் காட்டுறோம். மாடல் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ்ல தான் அப்டேட் பண்ணிருப்பீங்க. இன்ஸ்டா பேஜ்ல இருக்கு. நம்ம புதுசா வர நம்ம அதுல கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ அதுல பாத்துட்டு கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கலெக்ஷன் இருக்கோ அத மாறலாம். நாளைக்கு மாறலாம். நாளைக்கு கண்டிப்பா மாறும். ஓகே. அப்போ அது இன்ஸ்டா பேஜ் அப்டேட் வர நம்ம போட்டுட்டே தான் இன்ஸ்டா இருப்போம். பேஜ் நேம் எப்படி ப்ரோ? ரங்கூன் ஸ்டோர் தானா? ரங்கூன் ஸ்டோர் தான். இதே நேம் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். நான் உங்களுக்கு லிங்க்லயும் கொடுக்க சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. கார் ஐட்டம் ஓரளவு சொன்னீங்க. அடுத்து மத்த ஜீப்ஸும் காட்டுறேன் நான். பெரிய சைஸ் ஜீப் இருக்கு, சின்ன சைஸ் ஜீப் இருக்கு. எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ எடுத்து வச்சு காட்டிடுறேன். நம்ம அடுத்து வந்து வீட்லயும் ரோட்லயும் யூஸ் பண்ண மாதிரி ஜீப் டைப் நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 9800 இருந்து மாடல்ஸ் இருக்கு. 9800 30,000 வரையும் நம்மகிட்ட மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இதெல்லாம் வந்து மிடில் வேரியன்ட். இதோட லோ குவாலிட்டியும் இருக்கு. பேசிக்கு அடுத்து இது வந்து மிட் வேரியன்ட் வரும் உங்களுக்கு. மேனுவல் ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து மேனுவல் ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். பென்ட்ரைவ், aux கேபிள், இன்பில்ட் சாங்ஸ் இருக்கும் இதில். ஓகே. இதுக்கு கலர்ஸ் வேரியன்ட் எத்தனை கலர்ஸ் இருக்குண்ணா? இப்போ ஒரு மாடல்னு எடுத்தீங்கன்னா அதில் 4 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. ஆமாம், ரெட்டு, ப்ளூ, பிளாக், அந்த மாதிரி ஒரு மாடலுக்கும் ஒரு கலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 years வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டி. ஆமாம், இது ஆன் பண்ணணும். ஃப்ரண்டிங் லைட்டிங்கோட வரும். ஆஃப் பண்ணி தரது ஃப்ரண்ட் லைட் எந்த லைட்ல இருக்கு? ஹெட்லைட்டு அந்த எல்இடி லைட்டிங் வந்துடும் உங்களுக்கு. இதில் என்னன்னா உங்களுக்கு ஜீப் டைப், கார் டைப்லனா அந்த டான்சிங் மோட்னு ஒன்று வரும். ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிட்டே இருக்கும். மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது. ஆமாம், இது வந்து சும்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது போட்டு விட்டிங்கன்னா அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேனுவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் இருக்கும். ரிவர்ஸ் போட்டிங்கன்னா ரிவர்ஸ். கீழே ஆக்சிலேட்டர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும். இதுக்கும் நம்ம ரிமோட் கொடுத்துறோம். மேனுவல் ரிமோட்டு கண்ட்ரோல் வந்துடும். ஆமாம், ரிமோட்டும் உங்களுக்கு நம்ம இதிலேயே செட்டாக கொடுத்துருவோம். உங்களுக்கு ஃபார்வர்டு பேக்வேர்டு எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஃபார்வர்டு பேக்வேர்டு, ரைட் லெஃப்ட்டு, ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் வந்து ஐஎஸ்ஐ பிளாஸ்டிக் தான். இது டோர் ஓப்பன் டைப்போடு தான் வரும் உங்களுக்கு. ஆமாம், டோர் ஓப்பன் தான். இதுவும் டோர் ஓப்பன் தான். பார்க்குறதுக்கு தெரியாது, நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கலாம் அந்த மாதிரி. ஆமாம், இது வந்து மிட் ரேஞ்ச். இதுக்கும் மேலே உள்ளது இருக்கு, டாப் குவாலிட்டியும் இருக்கு. ஸோ அதுவும் நான் காட்டுறேன். இதெல்லாம் சிங்கிள் வெயிட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 kg வரையும் தாங்கும். ஏன்னா இது 6 years வரையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து போகிறதுலாம் ஒரு 8 years 12 years யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதோட ஜீப்போட பாடியும் பெருசாக இருக்கும், உள்ள உட்கார ஸ்டீரிங் ஸ்பேஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாடல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எதுவும் உங்களுக்கு 12 years வரையும் சிங்கிள் பர்சனாக உட்காரலாம், 12 years வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன உங்களுக்கு நல்ல ஸ்பெஷல்னா உங்களுக்கு இது வந்து ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம வந்து லைட்டாக அந்த ஓப்பன் மட்டும் பண்ணி விட்டால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நம்ம எடுத்து லாக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ திருப்பி பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங் தான். ஸோ 2 சைடு அந்த படையப்பா வண்டி மாதிரி 2 சைடு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஃபார்வேர்டு, பேக்வேர்டு. ஆமாம், ரிமோட் உங்களுக்கு மேலே வந்து டான்சிங் பட்டன். இது வந்து அந்த ஃபார்வர்ட் பேக்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும். ஸோ மற்ற இதில் வந்துட்டு நீங்கள் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ரைட், லெஃப்ட் இது மட்டும் தான் இருந்திருக்கும். டான்சிங் வந்து நீங்கள் வண்டியில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுலேருந்தே டான்சிங் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டான்சிங் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணால் நின்றுடும் உங்களுக்கு. ஸோ இப்போ மேனுவலாக வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, ரிவர்ஸு, ஃபார்வேர்டு இது எல்லாமே வந்துடும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வீலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்னி வீல் இருக்கும். ஆமாம், ஸ்டெப்னி இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்டெப்னி தான் உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வேணா ஃபியூச்சரில் அது வீல் ஏதாவது பிரேக்கேஜ் ஆச்சுன்னா இதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதுலேயே 3 ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்குது. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சோன்னா இங்கே இருக்க எந்த வண்டி எடுத்தாலும் அதிகபட்ச ஸ்பீடு 10க்குள்ளே தான் போகும். ஏன்னா இதெல்லாம் கிட்ஸுக்கு கொடுக்குறது சேஃப்டிக்காக ஒரு 10 ஸ்பீடுக்குள்ளே தான் போகும். நம்ம வேகமாக நடக்கிற ஸ்பீடு தான். ஸோ அது வந்து சேஃப்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து சிங்கிள் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பீடில் இருக்குது, வண்டி இவ்வளோ தான் போகும் உங்களுக்கு.
ஸோ இதே நான் 3வது ஸ்பீடுக்கு என்ன இது போகும் காட்டுறேன். ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஸ்லோவாக தான் வரும். இப்போ நான் வந்து 3 ஸ்பீடுமே வைக்கிறேன். இதோட பிக்கப் ஸ்பீடே நல்லா உங்களுக்கு ஸ்பீடாக போகும். இந்த மாதிரி போகும். இப்போ இது வந்து பார்க்கிங் மோடு. இப்போ நான் பார்க்கிங் ரிவர்ஸ் வரேன். இப்போ நம்மளை இடிக்கக்கூடாது அப்படின்னா போட்டோன்னா சடனாக வண்டி ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே 1 இன்ச்சு கூட மூவ் ஆகாது. இப்போ நான் இதோட ஃபுல் ஸ்பீட் நான் காட்டுறேன். 3 ஸ்பீடு 3 ஸ்பீடு. ஆமாம். ஓகே, அங்க இருந்து எவ்வளவு நேரமா வருது? சடன் ஸ்டாப் ஆகிடும். ஆமாம். ஓகே 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 ஓகே. இப்போ இது வந்து 3 ஸ்பீட்ல ஸ்பீடா கொடுத்தா. ஆமாம். ஓகே. இப்போ இதுல உட்கார்ந்தா 12 வயசுல உள்ள ஒருத்தங்க உட்காரலாம். தாராளமாக உட்காரலாம். 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். 1 வயசு 2 வயசு பாப்பா பர்த்டே என்ட்ரிக்கெலாம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா பாப்பாவே தெரிய மாட்டாங்க. உள்ளுக்கு அதுக்காக தான். ஓகே, அதனால கொஞ்சம் ஏஜ் உள்ளவங்க கொஞ்சம் வளர்ந்து ஹைட்டாக இருக்கிற பாப்பா அந்த மாதிரி ஒரு 6 வயசு பாப்பா இருக்காங்கன்னா 12 இயர்ஸ் வரையும் தாராளமாக 6 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் நம்ம மேனுவலாக நம்ம ரிவர்ஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு அந்த வாய்ஸ் ஓவரோட வரும். இப்போ ஃபார்வேர்டுனா ஃபார்வேர்டு, பேக்வேர்டுனா பேக்வேர்டு, லைட்டிங் ஆன்னா லைட்டிங் ஆன் ஆஃப், அந்த மாதிரி எல்லாமே டிஜிட்டல் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வண்டி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டோடு வரும். இது வந்து 2 பேர் உட்காரலாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி மாடலுக்கு 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் வந்து அதிகபட்சம் 80 kg வரையும் வெயிட் இருக்கும் இது. 80 kg. ஆமாம். ஸோ ட்ரை பண்ணு. 80 kg வரை வெயிட் பண்ணும். பிரதர் வர போறாங்க. வந்து மேனுவலா பண்றாங்க இப்போ. ஆமாம், இது மேனுவல் தான். ஸோ இப்போ முன்னாடி ஒரு பாப்பா உட்காடுறாங்க அப்படின்னா இங்கேயும் உட்காந்துப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ வெயிட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கெபாசிட்டி நல்லா இருக்குது. எத்தனை வயசு வரை ப்ரோ இது பண்ணலாம்? 12 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா. வெயிட் 80 kg வரை சொன்னீங்க. கண்டிப்பா அதுக்கு ஏத்தப்பல தான் வெயிட். சஸ்பென்ஷனும் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்லயும். இது வந்து வெளியே ஹெவியா யூஸ் பண்றது 4 வீல் டிரைவ். இது 4 வீலுக்குமே மோட்டர் வந்துரும். சஸ்பென்ஷன் சொன்ன மாதிரி இருக்கு. ஆமா, இது சஸ்பென்ஷனோட வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு 9800 ல இருந்து 30000 வரையும் வந்து. 30000 ரேஞ்சில இருக்கு. வெளியே வேரியன்ட் நிறைய இருக்கு உங்களுக்கு. வாரண்டி கேரண்டி வாரண்டி இல்லாம உள்ளது. அந்த டிஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் உண்மையை முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் போர்டு ஒர்க் ஆகும். டிஜிட்டல் ஒர்க் ஆகும். ஆமாம். இப்போ ஃபார்வேர்டு கொடுக்குறேன், வண்டி மூவ் பண்ணும்போது அந்த உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும். எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போகிறோம். இப்போ இது நான் ரிவர்ஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கியர் வந்துடும் இதில். ஓகே ஓகே. ஸோ அது ரிவர்ஸ் போட்டு வரும். ஒரு ஆக்சுவலாக ஒரு காரில் என்னெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சார்ஜிங் டைப் எல்லாமே இங்கே வந்துடும் உங்களுக்கு. பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸு. லைட்டிங்கில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ் லைட்டிங் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் டான்சிங் மோட் இருக்குது. ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஆட்டோமேட்டிக்காக போகிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வெளியூர்ல இருந்து பார்க்கவங்க டெலிவரி கேட்டாங்கன்னா எப்படி டெலிவரி பண்ணிடுவீங்கல்ல? நம்ம பாக்ஸ் பேக்கிங் அனுப்பிச்சிடுவோம். நான் உங்களுக்கு ஃபிட்டிங் பண்றது அவங்க பண்ணிடுவாங்க. ஃபிட்டிங் வந்து எங்க மெக்கானிக் வந்து வீடியோ காலில் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ மெக்கானிக் நம்பர் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம். நம்ம அவர் வந்து வீடியோ காலில் எப்படி ஃபிட்டிங் பண்ண எல்லாமே சொல்லுவார். வயரிங்லாம் கொடுத்து தான் இருக்கும். 4 வீலு, சீட்டு, ஸ்டேரிங், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் அவங்க மாட்டுற மாதிரி இருக்கும். ஈஸியான ஃபிட்டிங்ஸ். நான் ஒரு 10 வயசு 12 வயசு பையன் கூட பண்ணிடலாம். ப்ராப்ளமே இல்லை. ஆமா, இருக்கிறதே டாப் வேரியன்ட். இதுக்கு மேலே இன்னும் மாடல்லாம் இருக்கு. அதுவும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து ஒரு 9 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ற மாதிரி மாடல். ஜீப் டைப் தான். டோர் ஓப்பன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாப்ல வரும். டாப் ஓப்பன் தான் 2 சைடுமே. ஆமா, வண்டி ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிமோட்லயே வந்துடும். ஃபார்வேர்டு, பேக்வேர்டு. ஸோ ரிமோட்லேயும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ரைட், லெஃப்ட் எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு இருக்கு. மேனுவலும் இருக்கு. எல்லாத்துலேயுமே மேனுவல் ப்ளஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ உங்களுக்கு மொபைல் கண்ட்ரோல் வந்து அடிஷ்னல். நான் அடுத்த மாடல் காட்டுறேன். அதில் மொபைல் கண்ட்ரோலும் இருக்கு. ஆமாம், அது மாதிரி இருக்கு. வீட்லேயும் ஓட்டலாம், ரோட்லேயும் ஓட்டிக்கலாம். 2 in 1 தான். ஸோ அடுத்து வந்து இந்த மாடலு வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோன்னா இந்த லைட்டிங்லேருந்து டிஸ்பிளே லைட்டிங்லேருந்து எல்லாமே வரும். ஆமாம், டிஸ்பிளே லைட்டிங் வந்து உங்களுக்கு வண்டி ஆன் ஆகும்போது வரும். மியூசிக் ப்ளே பண்ணும்போது வரும். மற்ற டைம் ஆஃப்ல தான் இருக்கும். இது ரிமோட் இருக்கு உங்களுக்கு.
இது வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு. ஆமாம், இது வந்து உங்களுக்கு ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரைட் லெஃப்ட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் இருக்கும். பார்க்கிங் மோட் இருக்கும். பார்க்கிங் மோட் நான் சொன்னேன் இல்லையா, வண்டி போய்கிட்டே இருக்கும்போது எங்கேயா போய் இடிக்கிற மாதிரி போதுன்னா பார்க்கிங் போட சடனாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கூட நகராது. இப்போ பாப்பா உள்ளே உட்காந்துட்டு ஃபார்வேர்டு கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகாது. இந்த லைட் பிளிங்க் ஆகுது, மூவ் ஆகாது. இப்போ நான் ஃபார்வேர்டு கொடுக்குறேன், இதில் மூவ் ஆகாதான் பாருங்க, மூவ் ஆகாது. இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இப்போ மூவ் ஆகும் வண்டி. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதுல லாக் ஆகுது ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். எல்லா ரிமோட்லயும் வந்துடும். ப்ளஸ் இதுல இன்னும் அடிஷனல் என்னன்னா பென்ட்ரைவ், ஆக்ஸ் கேபிள், இன்பில்ட் சாங்ஸ், ப்ளூடூத் ஃபங்க்ஷன் வந்துடும். மொபைல்ல இருந்து நீங்க சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு அடிஷனல்னா மேனுவல் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் ப்ளஸ் மொபைல் கண்ட்ரோலும் இருக்கு. மொபைல்ல இருந்து நம்ம வண்டி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் பேக்வர்ட். இதுல என்ன இருக்கோ அது அப்படியே மொபைல் ஆப் ஒன்று இருக்கும். ஆமா, அந்த ஆப் நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்க அதை ஏற்றிக்கலாம். ஃபார்வர்டு பேக்வர்டு ரைட் லெஃப்ட் அதுலயே வந்துடும் உங்களுக்கு. ஜீப்ல இருக்குண்ணா உங்களுக்கு டொயோட்டோ மாடல் இருக்கு, பென்ஸ் இருக்கு, BMW இருக்கு, ஃபோர்டு டைப் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 8 இயர்ஸ் வரையும் வெயிட் இருக்கும். 8 வயசு வரையும் உட்காந்து ஓட்டலாம். வெயிட் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 60 kg வரையும் வெயிட் இருக்கும். ஓகே, அடுத்துல இது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க பைக்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஜீப்பா இருக்கட்டும், எல்லாமே A to Z காமிச்சிங்க. இதெல்லாம் டெலிவரி கேட்காங்க. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா லோக்கல் மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லா ஊர்லயும் பார்ப்பாங்க. டெலிவரி கேட்டாங்கன்னா எப்படி ப்ரோ பண்றீங்க? டெலிவரினா நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி மாடல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலாக காமிச்சணும் அதே மாதிரி ஃபோனில் வீடியோ கால் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ எப்படி ஃபார்வேர்டு பேக்வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாடல் பிரிச்சிருச்சு, ஏஜ் வந்து என் பாப்பாக்கு இது செட் ஆகும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் வாங்கிப்போம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. பேமெண்ட் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா வித் அட்ரஸோட அனுப்பிச்சு விட்டோம்னா நம்ம அந்த அட்ரஸ்க்கு இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஒரு 6 மணிக்கு வண்டியில் புக் பண்ணுறோன்னா நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிடும். அதிகபட்சம் ரீச் ஆகிடும். இதே கேரளா, பெங்களூர் இந்த மாதிரினா ஒரு 2 to 3 days ஆகும். தமிழ்நாட்டுக்குள்ளனா நம்ம 1 or 2 daysலேயே முடிச்சிடலாம். நிறைய இருக்குண்ணா நம்மகிட்ட. இங்க இருக்குதே உங்களுக்கு இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. இது இல்லாம பிளஸ் குடோன்ஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ் பீசஸா நிறைய வச்சிருக்கோம். ஆமா, நம்மளுக்கு குடோன்ஸும் இருக்கு. குடோன்ஸ்ல பாக்ஸ் பீசஸா வச்சிருக்கோம். நிறைய மாடல்ஸ் 1000+ பீசஸ் இருக்கும்னு நீங்க சொல்லாமே. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம மாடல்ஸ். ஒரு மாடல் இப்போ இந்த ஜீப் மாடல் எடுத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜீப்னா அதிகபட்சம் ஒரு 2 கலர் 3 கலர் வரும். கார்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் வரும். பைக்ஸ் பாத்தீங்கன்னா 2 கலர் 3 கலர்ஸ். அது ஒன்னொன்னு ஒரு இதுக்கு டிஃபரன்ஸ் வரும். மாடல் அப்பப்போ என்னென்ன கலர்ஸ் போறாங்களோ அது மாதிரி ஸ்டாண்டர்டா இந்த கலர் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ப்ளூனா ப்ளூ, ரெட்டு அந்த மாதிரி சில கடல் மாறிக்கிட்டே இருக்கும். எங்க இன்ஸ்டா பேஜ்ல தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. நாங்க அதுல ஒரு புது மாடல் வர நாங்க அப்டேட் போட்டுட்டு தான் இருப்போம். வீடியோஸ், போட்டோஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுல கூட நீங்க பார்த்துட்டு அதுல வாட்ஸ்அப் நம்பரோட தான் போடுவோம். எங்க ஓனர் நம்பரோட தான் போடுவோம். ஆமா, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணினால வாட்ஸ்அப்ல ஆன்லைன் எடுத்துப்பாரு. அவர் எங்களுக்கு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா நாங்க இந்த மாதிரி வீடியோ கால் போட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைலா நம்ம வந்து ஆர்டர் எடுத்து போனோம். எல்லாமே சூப்பராவே பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஸ்பேர்ஸ் ஏதாவது இப்போ வாரண்டின்னு சொல்றோம். 1 year மோட்டர், மதர்போர்டு, வயரிங் கிட் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்றோம். வெளியூர் கஸ்டமர்லாம் கேட்பாங்க கண்டிப்பா இது எங்களுக்கு எப்படி வாரண்டி கிளைம் ஆகும் அப்படின்ட்டு. அந்த என்ன பார்ட்ஸ் போச்சோ அது மட்டும் நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஒரு மோட்ரு போயிடுச்சு, அது வாரண்டியில கிளைம் ஆகுது, அவங்க காசு பே பண்ண தேவையில்ல. வாரண்டியில இருக்குன்னா அந்த மோட்ரு மட்டும் நம்ம வந்து கொரியர் பண்ணிடுறோம். ஸோ அந்த மோட்ரு அவங்களுக்கு போய் சேர்ந்தோன்னே அதை எப்படி ஃபிட்டிங் பண்ணணுன்றது வீடியோ காலில் எங்கள் மெக்கானிக்கும் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ இந்த வண்டி வாங்கிட்டீங்கன்னா டாப் டு பாட்டம் என்ன டவுட் இருந்தாலும் நீங்க மெக்கானிக்கை கான்டாக்ட் பண்ணினா அவர் எல்லாமே எங்க சைடு, எங்க ஷாப் மெக்கானிக் தான். நாங்கள் கொடுக்குற வாரண்டி கார்டில் நம்பரோட தான் கொடுத்துருப்போம். ஸோ மெக்கானிக் நம்பரே எங்கள் ஷாப் லோகோ, ரங்குன் ஸ்டோர் நேமோடயே நம்ம கொடுத்துருக்கோம். பக்காவா எல்லாமே டீடைலா பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இவ்வளவு டீடைலா உங்க பைக்ஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ்.